வணக்கம் உங்கள் மோகன் எலக்ட்ரிஷியன். இன்றைக்கி இந்த வீடியோவில் கஸ்டமர் ஒருத்தங்க கால் பண்ணி மோட்ரு போட்டோம்னா சின்டெக்ஸில் தண்ணி வந்து ஃபில் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். போய் பார்த்துருந்தோம். கஸ்டமரே சொல்லிட்டாரு, இந்த நேரம் தான் வந்து உடஞ்சிருக்கு, நான் பார்த்தேன். ஸோ இதை வந்து கட் பண்ணிவிட்டு எனக்கு வந்து மேலே போட்டு கொடுத்துருங்க. ஆல்ரெடி இருக்கிறது ஃப்ளோரிங்கில் இருக்குது, ஸோ மேலே போட்டு கொடுத்துருங்கிறதுனால இங்கே நூலெல்லாம் அடித்து பண்ணுற அளவுக்கு டைம் இல்லைங்க. ஏன்னா ஒர்க் அதிகமாக இருக்கிறதுனால மேலே சன்சைட் இருந்ததுனால அதோட ஷேடோ வச்சு அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். நம்ம செக் பண்ணி பார்க்குறோம் சொல்லியிருந்தோம். பட் கஸ்டமர் வந்து ஏன் டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க, நான் தான் சொல்கிறேன்ட்டு சொன்னாங்க. பட் அதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் ப்ராப்ளமே அங்கே இல்லைங்க, அதுக்கு முன்னாடியே உடஞ்சிருச்சு. ஸோ அதை திரும்ப கண்டுபிடிச்சி ஆல்ரெடி பண்ண ஒர்க்கையெல்லாம் வந்து எரேஸ் பண்ணி திரும்ப அதிலிருந்து பெண்டு போட்டு மேலே ஜாயின் பண்ணோம். கஸ்டமர் சிம்பிளாக பண்ண சொன்னாங்க. பட் நம்ம பிளம்பருங்கிறதுனால நம்ம பிளம்பரோட கொஞ்சமாவது ட்ரிக்ஸை காட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு எல்போ போட்டு ஒரு ஷூ போட்டு மடிச்சு அடிச்சு விட்ருக்குறோங்க. ஏன்னா பேஸ்மெண்ட் வந்து 2 இன்ச்சு பிஞ்ச் இருக்கிறதுனால ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் பண்ணணும். அண்ட் நிறைய பேர் நான் இந்த ஹீட் கன் வீடியோ போட்டதில் ஸ்ப்ரிங்கு வச்சு பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஏங்க இவ்வளோ வீடியோ போட தெரிஞ்ச எனக்கு ஸ்ப்ரிங்கு வச்சு யூஸ் பண்ண தெரியாதா என்ன? நான் போடுறேன்னா அதில் ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும். ஆனால் அது வந்து என் பக்கத்துலேருந்து பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். 100 ரூபா ஸ்ப்ரிங்கில் வேலை நீட்டாக செய்ய முடியும்னா 2000 ரூபா ஹீட் கன் எதுக்கு நம்ம வாங்கி யூஸ் பண்ண போகிறோம் சொல்லுங்கள்? நம்ம பண்ணுறோம்னா அதுக்கு பின்னாடி நிறைய விஷயம் இருக்கும். அது வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா உங்களுக்கு புரியும். பட் அவ்வளோ டைம் எங்கிட்ட இல்லை. ஸோ வந்துட்டு நம்ம ஒரு வீடியோ போடுறோம், அதில் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா வந்து அது பார்க்குறவங்கள பொறுத்து தான் இருக்குது. ஓகேங்களா? இப்போ வந்து நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, நிறைய பேர் நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. அதை நம்ம எதுவும் பண்ண முடியாது. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா தொடர்ந்து நம்மளை ஃபாலோ பண்ணிக்கங்க. அண்டு நாங்கள் பிளம்பர் உங்கள் வீட்டுக்கு வேலைக்கு வரோம்னா எங்களை கொஞ்சம் வேலை செய்ய விட்டிங்கன்னா நாங்கள் வந்து ஈஸியாகவே வந்து ப்ராப்ளத்தை அரெஸ்ட் பண்ணி கொடுத்துருவோம். நாங்கள் வந்து பேகை வைக்கிறதுக்கு முன்னாடியே நீங்களாக ஒரு அலப்பறையை கூட்டினீங்கன்னா இப்படி தாங்க ஆகும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா தொடர்ந்து நம்மளை ஃபாலோ பண்ணிக்கங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.